Praise the Lord. Hallelujah. மீண்டும் இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறபடினால் தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியில் கிருபையாக அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை கிடைக்காமல் அலைந்து வேதனைப்பட்டு கண்ணீரோடு துக்கத்தோடு ஆறுதலற்ற சூழ்நிலையிலே காணப்படுகிறவர்கள் நடுவிலே தேவன் உங்களுக்காக எனக்காக மனதுருக்கமாய் இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு நாளும் பேசுகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இன்றும் கூட பிரியமானவர்களே, உங்களுக்காக தேவன் பேசுகிற ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை பார்த்து ஒரு தேவனுடைய தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். 119 சங்கீதம் 28 வாசித்து பாருங்கள். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின் படி என்னை எடுத்து நிறுத்தும். ஹல்லேலூயா. வசனம் தேவனுடைய வார்த்தை. வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அந்த ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 இப்படி சொல்லுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 1 யோவான் 1 சொல்லுகிறது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கண்ணார கண்டதும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து அறிவிக்கிறோம். இந்த ஜீவ வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று சொன்னார். ஜீவ வார்த்தை. பிரியமானவர்களே, இந்த வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது என்று யோவான் 6:63 வாசிக்கிறோம். இந்த வசனம் நம்மை எடுத்து நிறுத்தும். சோர்ந்து போகிற நிலைமை உண்டு, சஞ்சலமாகிற நிலைமை உண்டு, துக்கத்தின் நிலைமை உண்டு, வெட்கப்பட்டு போகிற நிலைமை உண்டு, கண்ணீரின் பாதை நிலைமை உண்டு, இழந்து போனதுனால மனம் வெறுத்து போன காலம் உண்டு. எங்கு திரும்பினாலும் பிரச்சனைகளை போராட்டங்களை பார்த்து மனம் சஞ்சலித்து போகிறது உண்டு. முன்னேற முடியல, கஷ்டம் தீரல, கடன் பிரச்சனைக்கு முடிவு வரல, இன்னும் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரல, இன்னும் விடுதலை ஆகல, இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, இன்னும் வீடு கட்ட முடியல, இன்னும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல, இன்னும் என் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை கிடைத்து அவங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லை, இன்னும் என்னால் நிம்மதியாக இன்னும் பலமாக ஊழியம் செய்ய முடியல, இங்கு திரும்பினாலும் சமாதானம் இல்லை. இப்படிப்பட்ட நிறைய சஞ்சலங்களை மனதில் வைத்தால் ஆத்துமா கரைந்து போய்விடும். பெரியமானவர்கள், மனம் சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் ஆத்துமாவை குறித்து தேவனுக்கு ஒரு அக்கறை உண்டு. அதே போல நமக்கும் ஒரு அக்கறை வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை தேவன் அப்படியே விட்டுவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது 138 சங்கீதம் 3 வாசிக்கும் பொழுது, நீர் என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று. ஆண்டவர் வசனத்தின்படிதான் பலன் தந்து தைரியப்படுத்துவார். மனம் சோர்ந்து போகாதீர்கள். வேத வார்த்தையை தொடர்ந்து வாசியுங்கள். வேத வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிங்கள். ஒவ்வொரு முறையும் பாருங்கள், நாம் சோர்ந்து போகிற சூழ்நிலைக்கு முன்பாகவே தேவன் நம்மோடு இருந்து நம்மை தைரியப்படுத்த பக்கமாய் நமக்கு பக்கத்திலே இருக்கிறார். நாம் மாத்திரம்தான் பிரச்சனையை பார்க்குறோம், போராட்டத்தை பார்க்குறோம். ஆனால் அதை எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தரை வைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை தைரியப்படுத்துவார். பாருங்கள், ஏன் என் ஆத்துமாவே நீ கலங்குகிறாய்? தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று 62 சங்கீதம் 5 வாசிக்கிறோம். நாம் கலங்கி போக வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், அமர்ந்திருப்போம், தேவ வார்த்தையை கேட்போம், தேவ வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், கீழ்ப்படிந்து நடப்போம். ஒருவேளை இந்த கால வேளையில கீழ்ப்படியாமல் தேவ வார்த்தையை நாம் அப்படியே அசட்டையாய் விட்டு இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் சஞ்சலம் மாறாது, துக்கம் மாறாது. வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் சஞ்சலத்தை எடுத்து போடுவார், நம்மை தூக்கி நிறுத்துவார், தலை உயர்த்துவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்களை தூக்கி நிறுத்துகிற, எங்களை சஞ்சலத்திலிருந்து விடுவிக்கிற உம்முடைய நல் வார்த்தை உள்ள தேவனே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய இந்த நிமிஷத்தில் வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பலனை கொண்டு வரட்டும். ஆத்துமா கரைந்து போகிறது என்று சொல்லி மனம் சோர்ந்து ஜெபிக்க முடியாமல், ஊழியம் செய்ய முடியாமல், கணவன் மனைவிக்குள், பிள்ளைகள் பெற்றோருக்குள், தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலையில், சஞ்சலத்தில் நிறைந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் எடுத்து நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் இரவு பகல் போராடி கொண்டிருக்கிற, துக்கத்தில் மூழ்கி இருக்கிற, தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் தூக்கி நிறுத்தும்படி, தைரியப்படுத்தும்படி, பலன் தரும்படி, ஆத்துமாவை கடிகூற செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆத்துமாவுக்குள் ஒரு பலன்
பலன் வருவதற்காய் ஸ்தோத்திரம். எடுத்து நிறுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் ஆண்டவரே சகலத்திலும் பலனை கொண்டு வரட்டும். விசுவாசிக்கட்டும், நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளட்டும். விசுவாசத்தோடு அந்த வசனத்தை சார்ந்து ஆண்டவரை முழுமையாய் ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வியாதிகள் சுகமடையட்டும், பலவீனங்கள் மாறட்டும், குழப்பம், பயம், திகில் விலகட்டும். கர்த்தர் எடுத்து நிறுத்தும். சஞ்சலம், தவிப்பும் ஓடி போகட்டும். சந்தோஷ, மகிழ்ச்சி உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை எல்லா நிலையிலிருந்து எடுத்து நிறுத்துவார்.